சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் இந்த உபவாச வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேக பேர் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜெபங்களாலும் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களை நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிற, நீங்கள் தெரிந்திருக்கிற, நீங்கள் பார்க்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு தேவை இருக்கு, எதற்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்ல போகிறேன். ஒருவேளை இந்த சபை எங்க இருக்கு, இந்த ஊழியத்துக்கு என்னென்ன தேவை இருக்கு நான் அறிந்து கொள்ள என்னையா செய்வது அப்படின்னா, கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது எங்களுடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இவ்வளவு நேரம் சபை மக்கள் உண்மையாகவே நான் பாராட்டுவேன். ரொம்ப அழகா அமைதியா இருந்து அறிவிப்புகள் எல்லாம் கேட்டீங்க. நல்ல ஆரவாரத்தோடு கர்த்தரை ஆராதித்தீங்க, துதிச்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இப்பமோ அப்படியே ஒரு கவி மட்டும் நான் பாடி அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்பட போறேன். எத்தனை பேருக்கு அவருடைய வார்த்தை வேணும்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி, எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு இந்நாள் வரைக்கும் உதவி செய்த எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே, இப்பொழுதும் உபவாசத்தோடு வந்து உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த அடிமையின் வாயில நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று உம்முடைய கருத்தலை கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் அந்த உதவி வருகிற கண்மலையை நோக்கி
உதவி செய்கிற எபினேசரை நோக்கி, இந்த உலகத்தில் எழுத்தை பார்க்க முடியாத, வெளிச்சத்தை பார்க்க முடியாத, எதிரில் நிற்க முடியாத, எதையும் பார்க்க முடியாத என்னை கொண்டு பேசுகிற தேவன், இந்த கூட்டத்திலும் கூட எனக்காக ஒரு நல்ல வார்த்தை வருமே, என் குடும்பத்துக்காக ஒரு நல்ல வார்த்தை வருமே, என் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல வார்த்தை வருமே என்று ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறேன் அத்தனை பிள்ளைகளுக்காக, எபினேசரே, என் எளியோனே, என் இதய தெய்வமே, என் இயேசு ராஜாவே, இந்த பலகீனத்தில் என்னோடு பலப்பட்டிருக்கிறது உண்மை என்றால் உடைய வார்த்தை இப்பொழுதும் கூட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலப்படுத்த என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தாட்டு விசேஷமான ஒரு தாட்டா இருக்கு. கேட்ட வார்த்தை தான், ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான், ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் தான். அதை நமக்கு திரும்ப நினைப்பூட்டுகிறார். அப்படின்னா என்ன காரணம்னா, நம்ம முன்னாடி பாடினோம் பாத்தீங்களா, கூடுமே எல்லாம் கூடுமே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையாக நீங்கள் ரெஸ்பெக்ட் அபியாசப்படுத்தும் போது, அதை உங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளும் போது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிரயாணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22, 23 வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கைகளை தட்டி, திருச்சபை மக்களே நல்லா கையை தட்டி, கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்தில் அதிகமாக நீங்கள் கவனித்து பார்க்குவீர்கள் என்றால், சொல் 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 என்கிறதான ஒரு சொல் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கும், பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல விளங்கி கொண்டேன். விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும், உண்மைதான். இப்பொழுதும் கூட நான் இந்த திருச்சபையிலே பார்க்கிறேன், தொலைக்காட்சியிலே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் விசுவாசம் மட்டும் இல்லாம இருந்தா டிவி அமர்த்திட்டு போயிருவீங்க, விசுவாசம் மட்டும் இல்லாம இருந்தா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? ஆமென். ஆனால் அந்த விசுவாசம் செய்திருக்கிற, அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நடக்கும் என்று தீர்மானித்து அதை ஓயாம அறிக்கை பண்ணி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வீடை வாங்கிட்டு, இந்த இடத்தை வாங்கிட்டு எல்லா பேரும் குடிசை போடுவோமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த இடத்துல நான் குடிசை போட மாட்டேன், ஒரு சர்ச்சு கட்டுவேன், அதுல என் தேவனுக்கு ஆராதனை பண்ணுவேன்னு சொன்னேன். சர்ச்சும் கட்டினோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் இத்தனை ஆண்டுகளாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது. நீங்கள் எவைகளை என் தேவனிடத்திலே கேட்கிறீர்களோ அதை உங்கள் இருதயத்திலே நடக்கும் 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 நடக்கும், கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், கூடும் கூடும் கூடும், ஆகும் ஆகும் ஆகும், வரும் வரும் வரும், விடுதலை உண்டு 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 உண்டு. இப்படி சொல்லி 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 நீங்க அபியாசப்படுத்தணும். அல்லேலூயா. உங்க சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை என் தேவன் கொடுக்கிறார். ஏன்னா அவர் அழகா சொல்லிட்டாரு, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து, என்னமா சொல்லுது வசனத்தை திருப்பி வாசிமா, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும். இங்கதான் கவனிக்கணும், தான் சொன்னபடியே.
இப்ப சொல்லுங்க, மோசஸ் மாரியப்பனுக்கு அவர் வாயில சொன்னதன்படியே ஒரு சர்ச்சு கிடைச்சிச்சுன்னா என் பிள்ளைக்கு இரத்தப்போக்கு நிக்கும்னு நான் சொல்றேன், நிக்கும். என் பிள்ளைக்கு கடன் பாரம் மாறும்னு சொல்றேன், நடக்கும். என் பிள்ளைக்கு, என் கணவனுக்கு கண் பார்வையில தெளிவு வரும்னு நான் நம்புறேன், அது நடக்கும். என் பிள்ளைக்கு இந்த வருஷம் இறுதிக்குள்ள திருமணம் நடக்கும்னு நான் நம்புறேன், அது நடக்கும். என் பிள்ளை பிரிஞ்சிருந்த வாழ்க்கையில எந்த மனுஷன் பேசாட்டாலும் இயேசு எனக்காக பேசுவார்னு நம்புறேன், அது எனக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும். நான் சொல்லிக்கிட்டே திரிவேன் தெரியுமா? நான் ஊர் ஊரா போய் சொல்வேன், ஒரு சபை கட்டணும், ஒரு சபை கட்டணும், ஒரு சபை கட்டணும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சபை கட்டியிருக்கோம், ஒரு சபை கட்டியிருக்கோம், ஒரு சபை கட்டியிருக்கோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லாத காலத்தில் கூட என் வாயின் வார்த்தைகளால் தான் அநேக விஷயங்களை சுகந்தரிக்கிறேன். விசுவாசித்தால் என் இருதயத்திலும் நான் சொல்லுகிறபடி நடக்கும் என்று சொல்லி நம்பினீர்கள் என்றால் உங்கள் இருதயத்திலும் இப்பொழுதும் கூட உங்கள் மன ஓட்டத்திலே, உங்கள் சிந்தனையில் இருக்கிற எல்லா செயல்களையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த இடத்துல நண்பர் முத்து உட்கார்ந்திருக்காரு. 1 லட்சம் ரூபா கொடுத்தா போர் போட்டுருவீங்களாயா? 1 லட்சம் ரூபா கொடுத்தா போர் போட்டுருவீங்களாயா அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த 1 லட்சம் ரூபாயில உங்களுக்கு போர் போட்டு மோட்ரு போட்டு மீதியும் உங்க கையில கொடுப்பேன்னு சொன்னேன். இதே இடத்துல பின்னாடி இருக்கிற சகோதரர் ஒருத்தர், அவர் பேர் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவர் நம்ம பேரை சொன்னாலே அடிச்சு விடுவார் நம்மளை, அப்படி பெரிய ஆளு. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் பெரிய ஆள் இல்லை. 540 அடி போட்டாரு. ஆனா அவர் எவ்வளவு போட்டீங்க தலைவரே சொல்லுங்க? 400 சொல்ற அடி போட்டது மட்டும் இல்ல, எவ்வளவு ரூபாய் மிச்சம் வாங்கினீங்க சொல்லுங்க? 28,000 ரூபாய் மிச்சமும் வாங்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிஷு பண்ணணும். நான் இருதயத்தில் சொன்னதை என் தேவன் விசுவாசிக்கும் போது சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற தேவன் அவர். சொல்லணும். போன மாசத்துல கூட நம்ம ஊழியத்துக்கு ஒரு சின்ன பைக் வாங்கணும். பழைய பைக்கை கொடுத்துட்டு டியூ போட்டு வாங்குவோமா அப்படின்னு என் தம்பி ஜீவா சொன்னான், ரஞ்சித் சொன்னான். நான் சொன்னேன், இல்லை, நான் முழுசா காசு கொடுத்து தான் வாங்குவேன்னு சொன்னேன். டியூவே இல்லாம காசு கொடுத்து வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இனியா இவர்த்த பத்தியே சொல்லிட்டு இருக்காரு, வேதத்துல என்னையா சொன்னது நடந்திருக்கு, வேதத்துல சொன்னதுபடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்க முடியுங்களா? கேட்கவே மாட்டீங்க. நிறைய அடையாளம் இருக்கு. இதுலயும் அது ஏன் இந்த சம்பவம் சொல்லப்பட்டது அப்படின்னா, ஆண்டவர் அங்கே பார்க்கிறார் அத்திமரத்தை, அது காலம் கனி இல்லாத காலமாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிந்தும் அவர் என்ன சொன்னாரு? இது பட்டு போகும். அப்படித்தானமா? இது பட்டு போகும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது நடந்ததுனாலதான் அவங்க கேட்கிறாங்க, எப்படியா 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 எப்படியா? அழகா சொல்றாரு, எப்பா நீ என்ன மட்டும் விசுவாசிச்சு, நீ எதை விசுவாசிச்சு நீ எது கிடைக்கும்னு சொன்னாலும் அது உனக்கு கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத இடத்துல ஈசாக்கு சொன்னார், என் தகப்பனை நடத்தின தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். என் தேவன் 100 மடங்கு விளைய செய்தார். ஆதியாகமம் 26:12. கைய நல்லா தட்டு. நிச்சயமா சொல்றேன், ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலும் என் தேவன் உலாவுகிற வாய், நாவு. அதுல நீங்க நல்ல விஷயத்தை உங்கள் இருதயத்திலிருந்து விசுவாசித்து சொன்னால் நிச்சயமா சொல்றேன் அது நடக்கும். நம்ம விசுவாசங்கிறதுக்கும் விசுவாசிச்சுட்டேன், சோம் பண்ணிட்டேன், இதை போட்டு ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க சொல்ல 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 சொல்லதான் அவர் மேல இருக்கிற, அவர்கிட்ட இருக்கிற கிருபை உங்களுக்கு பெருகும். ஜெபிக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருபை பெருகும். அப்ப நீங்க இனிமே என்ன செய்யணும்?
எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு சொந்த வீட்டில் உட்கார வைப்பார். என் பிள்ளை வெளிநாட்டில் போய் படிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க பிள்ளைய கர்த்தர் வெளிநாட்டுக்கு படிக்கிறது கூட்டிட்டு போவார். என் பிள்ளைக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றத மாட்டேன், நான் திருமணம் சரியான நேரத்தில் நேர்த்தியான பங்கை கொடுக்கிற தேவனால நடத்த முடியும்னு சொல்லி பாருங்க, நடக்கும். நடக்குங்க, நிச்சயமா நடக்கும். வேதத்தில் எத்தனையோ பகுதி இருந்தாலும் எனக்கு சாமுவேல் தான் ரொம்ப பிடிச்ச ஆளு. சாமுவேல் புத்தகத்தில் தாவீது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு. அவர் சொல்லாத காரியமே இல்லை. 91 சங்கீதம் உங்களுக்குலாம் தெரியும்ல. தாவீது பாதுகாக்கப்பட்டதுக்கு இந்த சங்கீதம் ஒரு கேடயம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த சங்கீதத்தை ராத்திரி படுக்கும்போது சொல்லிட்டு படுக்கிறீங்க? நான் சொல்றேங்க, சொல்ற குடும்பம் ஒரு நாளும் தலை குனியவே மாட்டீங்க. நான் டெய்லி சொல்லுவேன், நேற்றுக்கு கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு இருமல். என்ன சொன்னேன்? பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் சங்கார தூதனுடைய கைகளுக்கும் என்னை பாலாக்குகிற கொள்ளை நோய்க்கும் ஆமென் ஆமென் சொன்ன. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பீடத்தில் நிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது இந்த சொல்ற விஷயத்துல ரொம்ப கவனமான ஆளு, கெட்டிக்கார ஆளு. அதை கூட நம்ம பைபிள்ல இருந்தே காமிச்சிட்டா நல்லா இருக்கும். 1 சாமுவேலின் புத்தகம், திரும்ப நம்ம மார்க் பகுதிக்கு வருவோம், முடிக்கும் போது வரணும். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். இங்க ஒரு பெரிய சம்பவம், அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே மரமண்டு மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆத்தாடி ஆத்தாடி, அடுத்த பாயிண்ட் பிள்ளை பண்ணுங்க. ஆத்தாடி, நான் பெரிய ஆலியா கோலியாத்து, நான் கொக்கரிப்பியா, ஆத்தாடி உங்ககிட்ட போட்டிருக்கேன், ஆத்தாடி. அப்படியே சொல்லி சொல்லி அப்புறம் ஆத்தாடி காத்தாடியா போயிரும். சரி வாசிங்க, தாவீது என்ன சொல்றாரு வாசிங்க. 32வது வசனத்துல இருந்து. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம், யார் நிமித்தம்? ஆத்தாடி ஆத்தாடி எம்பூட்டு பெருசு, ஆத்தாடி எம்பூட்டு தூரம். இப்படி சொல்றோம், எவனுமே எதையுமே சாதிக்க முடியாது. சரி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் என்ன கேட்கிறாரு? என்ன நம்ம ஆளுகளுக்கு எப்பவுமே என்னத்த நடந்துற போகுது, என்னத்த ஆகிற போகுது, என்னத்த சும்மா இருக்க மாட்டாப்புல, இந்த ஆள் வேற வாயா 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 வாயா. சரி 35 வசனத்துக்கு போயிருமா? இதெல்லாம் கேட்டதான 35க்கு போயிருங்க. நான் அதை தொடர்ந்து போய் 34ல இருந்து வாசிங்க, முழங்கால முடிச்சு போட முடியாம போயிரும். தாவீது சவுலை பார்த்து, கரெக்ட், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து சொல்ற பாருங்க, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். ஆமென், தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் ஆமென் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். ஆமென். எல்லாமே என் ஆண்டவருடைய கிருபையில நான் செய்தேன் என்பதை அவர் ஆழித்தனமா கான்ஃபிடென்ட்டா தன் இருதயத்திலே உறுதியான நிலைப்பாட்டோடு சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் அப்படி சொல்றேன்னா 29:30 அவர் சொல்வார், இந்த இடத்துக்கு வந்ததுக்கும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு, நான் சும்மா உட்காருவதற்கு அழைக்கப்படவில்லை என்பதை அறிந்ததுனாலதான் அவங்க அண்ணன் கிட்ட கேட்கிறான், இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? சொல்றான், நான் ஒரு விஷயம் கொண்டையா, நான் ஒரு விஷயம் கொன்னையா. வாசிமா 2 வசனம். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று சொன்னது மட்டுமல்ல, அதே போல அந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷனை இந்த தாவீது கொன்றான். அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாடுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏன் நடக்கவில்லை? கரடியா, சிங்கமா, புலியா அப்படின்னா நடக்காது.
கரடி வந்தாலும், சிங்கம் வந்தாலும், காண்டா மிருகம் வந்தாலும் என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு, சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர். அதுக்கடுத்து என்னதுப்பா? அவரே என்னை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொன்னீங்கன்னா மாறிடும். அவன் அதை அறிஞ்சு சொன்னான். யோ, ஒரு விஷயம் வந்துச்சு, நான் என் கையில பிடிச்சு அதனுடைய தாடையை கிழிச்சு நானே அதை கொன்று போட்டேன். அவைகளில் ஒன்றை போல இந்த பெலிஸ்தியனையும் நான் கொல்லுவேன். என்ன நடந்துச்சு பாருங்க, பின்னாடி வாசிச்சு பாருங்க தெரியும், கீழே வாசிச்சு பாருங்க. அவன் மேல ஏறி இவன் உக்காந்துக்கிட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கூழாங்கல்லிலே அவன் இருதயத்தில் சொன்னதை நிறைவேற்ற வைத்திருக்கிற தேவன் இன்றைக்கு அவர் நாமத்தில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதை விசுவாசித்து இது எனக்கு நடக்கும், இது எனக்கு ஆகும், இது எனக்கு கிடைக்கும், இதில் எனக்கு தடை மாறும், இதில் எனக்கு ப்ரமோஷன் வரும், இதில் எனக்கு குறைவுகள் நீங்கும், இதில் என் வியாதி மாறும் என்று சொன்னால் நிச்சயமா நடக்கும். இல்லையா? வார வாரம் கேட்கறதுக்கு நல்லா தானே பேசுறாரு, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் பேசுறாரு அப்படின்னீங்கன்னா நான் நல்லா பேசுவேன், நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஹலோ, இன்னைக்கு நான் சொல்றேன், மலையை பார்த்து பெய்ந்து போகணும்னு சொன்னா நடந்துச்சுன்னா நான் என் வீட்டுக்காக கேட்கிறேன், என் வீட்டுக்காரு மாறணும்னு கேட்கிறேன், என் வீட்டுக்காரி மாறணும்னு கேட்கிற காரியம் சாதாரண காரியம். மாறும்னு சொல்லி பாருங்களேன், நடக்கும், நடக்கும். நிச்சயமா சொல்றேங்க. நான் ஒவ்வொரு விஷயத்திலும் தாவீதை போல அறிக்கை பண்ணியே பெற்றுக்கொண்ட மனுஷன், அறிக்கை பண்ணியே பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். தாவீதுடைய ஜெபங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய பாவத்திலிருந்து கூட விடுதலை செய்வதற்கு ஒரு சங்கீதம், தனி சங்கீதம் போட்டார். என்ன சங்கீதம் பார்த்தீங்களா? 51. அதுல எத்தனை காரியங்களை, இதை நானே செய்தேன், இதிலிருந்து தேவனே என்னை, ஆமென் அல்லேலூயா, சொன்னா தான் விடுதலை. ஒருவேளை நீங்க பாவமே செய்திருந்தாலும் இந்த பாவம் பிசாசு ஏவிருச்சுன்னு சொன்னா பிசாசு உங்களை திரும்ப திரும்ப மேற்கொண்டு கொண்டு இருப்பான். இந்த பாவத்தை நான் செய்தேன், என் தேவன் பாவத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஆகையினால் என் பாவத்தை மன்னிப்பதற்கு அவரால் முடியும், நான் அது அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறேன், இந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேன் என்று அறிக்கை இடுகிறேன், என் வார்த்தைகளை கவனித்து கேட்கிற தேவன் என்னோடு உண்டு, ஆகையினால் அவர் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார். அவ்வளவுதான். உண்மையா சொல்றேன், நம்ம வாயில எதை சொல்லுகிறோமோ அது அப்படியே நடக்கும். சரி, ஒரு பிரயாணத்தை எனக்கு காமிச்சாருன்னு சொன்னேன்ல, அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போறேன். என்னாகமங்களின் புத்தகம் 13வது அதிகாரத்துக்கு நாம் நேராக திரும்பிக் கொள்வோம். இங்கே பார்க்கும்போது முதல் வசனத்துல ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லுவாரு. மோசையை கூப்பிட்டு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு மனுஷனாய் பார்த்தது யாருன்னா, ஒரு சில மனிதர்கள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதன் என்றால் மோசே என்கிற ஒரு மனிதன். ஏன் அப்படி சொல்றேன்னா, பவுலோடு அநேக தீர்க்கதரிசிகளோடு அநேக காரியங்களை பேசினாலும் அவன் மோசையை மட்டும்தான் கர்த்தரே அவனுடைய பிரேதத்தை, அவனுடைய பாடி என்ன செஞ்சாரு, எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு கிரேட்ஃபுல் ஒரு மனிதன் என்றால் மோசே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்றாரு, நீ நான் உனக்கு காண்பிக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீ போய் என்ன செய்ய, சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்பிடாங்கிறாரு. மோசே அப்படியே கோத்திரம் கோத்திரமா பிரிக்கிறாரு. 12 கோத்திரம் இல்லையா நம்ம கோத்திரம்? எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். நீங்க என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். அப்ப பாலானே நீங்க என்ன கோத்திரம்? அவர் யூதா கோத்திரம், நீங்க ஓ சும்மா இரியாங்கிறீங்களா? சரி, வசனத்துக்கு போயிடுவான். போயிட்டு வர்றாங்க, போய் நல்லாத்தான் பார்க்குறாங்க, சுற்றி திராட்சை கொலையெல்லாம் பூக்குறாங்க. அப்படியே 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, 26லேருந்து ஆரம்பிக்குது. நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி வேகமாய் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் இந்த ஆனாலும்ங்கிற வேண்டதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா டக்குன்னு என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். ஆனாலும் யோ சொல்லிடுவையா, இருந்தாலும் யா வா வீட்டுக்குள்ள போய் பேசுவான், அப்படித்தானங்க? இங்கனுக்குள்ள வேணாம்யா,
வா வா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். சரி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமாக தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். சரி. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அங்க ஒரு கூட்டம் சொல்லிருச்சு, அப்பா அவன் பெரிய ஆளு, அவன் தேசம் ஒரு பயங்கரமான தேசம், அவன்கிட்ட இருக்கிற ஆளெல்லாம் முரட்டு பையன், அப்படிதானுங்க அது? சரி வாசிங்க. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது என்றார்கள். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆமென். சொல்லி ஒரு துர்ச்செய்தி என்ன செஞ்சிட்டான்? பரப்பி விட்டான். ஆனா இவன் அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கான். நிச்சயமா நம்மளால சுதந்திரிக்க முடியும், நிச்சயமா நம்மளால மேற்கொள்ள முடியும், நிச்சயமா அந்த தேசம் நல்ல தேசம் தான், நிச்சயமா நமக்கு கர்த்தர் அதை கொடுப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நல்லதாக கூட இருந்தா கூட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தா கெட்ட விஷயத்துக்கு தான் ஜாஸ்தி ஓட்டு விழுந்துருது. அப்படித்தானே? அப்படிதான் ஆயிப்போச்சு. ஆனாலும் அங்க என்ன நடந்தது, யார் சொல்லி கொண்டதன்படி யாருக்கு நடந்தது, தேவனே அதை பற்றி ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறார். இந்த பிரயாணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். நம்ம பேசுற காரியங்கள் தான் நமக்கு நடக்கும். அதான் இன்னைக்கு விஷயமே. ஆண்டவர் அதை தான் சொல்லிட்டார். எவனாவது என்னை விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு நீங்க எதை கேட்டாலும் இதை பார்த்து இது நடக்கும்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். இவன் சொல்றான் நிச்சயமா நடக்கும், நிச்சயமா போகலாம், நிச்சயமா அந்த தேசம் நல்ல தேசம். அவன் சொல்றான் இல்ல 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 இல்ல. என்ன நடக்குது பின்னாடி பார்த்துருவோமே. அதே என்னாகமலின் புத்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தை கூட்டி இங்க எல்லாம் நம்ம இருந்து சாவுறதை விட எய்த்துக்கு போனா நல்லதுன்னு ஒரு புலம்பல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட என்னடா நம்ம கேள்வி கேட்கறது, நமக்குள்ளே நம்ம ஒரு தலைவரை ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காரியங்கள்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் போன பின்னாடி அப்புறம் என்ன நடக்கும்? மோசே பாப்பாரு, பொறுத்து பாப்பாரு. ஆரோனும் மோசையும் ரொம்ப ஒரு நல்ல மனிதருங்க. உண்மையாவே ஆரோனும் மோசை மாதிரி இனிமேல் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா பேர் வேணா ஆரோனு. என்ன பேரு? ஆரோனு. கூப்பிட்டா கூட சத்தம் கொடுக்க மாட்டாங்க, செவிட்டு போய் மாதிரி இருப்பேன். பேரை பார்த்தா மோசே. மோசைக்கு இருந்த சாந்தம் கொஞ்சமாவது இருக்கான்னு பார்த்தோம். நாவா அல்லேலூயா. சரி போகட்டும். 6வது வசனத்தை வாசிச்சிருமா, என்னைய வைவீங்க. அப்புறம் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து தேசம். திரும்ப சொல்றான் பாருங்க, திரும்ப. ஏன்னா அவன் இருதயத்தில் அவன் தீர்மானித்து விட்டான். என் தேவனால் கொடுத்த காரியம், என் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரியம் எந்த காரியமுமே சாதாரணமாக இருக்காது என்பது அவன் இருதயத்தில் தீர்மானித்து விட்டான். அவன் நல்லவைகளாய் சொல்லும் போது நல்லவைகளாய் நடக்கும். நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு பண்ணினவர் மனுஷனை போல தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு என்பதை அவருடைய பிரயாணத்தை உறுதிப்படுத்துகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆளு எப்படி இருக்கா? வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் செய்யாதிருங்கள். ஆனா அப்பவும் இந்த ஆளு கேட்கல. ஆண்டவருடைய வசனம் என்ன வருது? 10வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். பாத்துங்க, நல்லத சொல்றவனே கல்லெறியணும். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. ஆனா சொல்றேன், நீங்க மட்டும் இருதயத்தில் விசுவாசித்துட்டா
கல்லெறியவே கூட்டம் வந்தாலும் பயப்படாம சொல்லுங்க, என் இயேசுவால இந்த இடத்துல சர்ச்சை நடத்த முடியும், என் இயேசுவால இந்த இடத்துல வீடை கட்ட முடியும், என் இயேசுவால இந்த இடத்துல என் பிள்ளைய வேலை பார்க்க வைக்க முடியும், இயேசுவால இந்த இடத்துல என் பிள்ளைக்கு சம்பந்தத்தை பேசி முடிக்க முடியும்னு சொல்லுங்க. வெக்கப்பட்டு போயிடுவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறியட்டும் யா, நீ பயப்படாத. கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தா பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களா இருந்தா பயப்படுற காரியம் வந்தா கூட பின்னாடி வார்த்தையை மாத்தி போடாத. இன்னைக்கு நமக்கு சில நேரங்களில் நடக்காம போறதுக்கு என்னன்னா, ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமா சோமாயிரும் ஐயா, விடுதலை பெற்றுவையா, நான் இந்த கடன்ல இருந்து மீண்டு வந்துருவையா, எனக்கு பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கல்லெறிகிற கூட்டம் மாதிரி 2 கூட்டம். அந்த டாக்டர் கிட்ட போயிட்டேல, சரியாகல, அவராலேயே முடியலன்னா வேற யாரால முடிய போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அப்படி சொல்லிட்டாங்க பிரதர், எனக்கு என்ன வரும்னே தெரியல, ஜெபம் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு விசுவாசம். ஆனா எந்த டாக்டர் சொன்னாலும் இயேசுன்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் நல்ல பரிகாரின்னு சொல்லியிருக்காரு, நான் சுகம் தரும் தெய்வம்னு சொல்லியிருக்காரு, நான் சுகம் தரும் தெய்வமாக யெகோவா ராஃபான்னு சொல்லியிருக்காரு, எனக்கு இருதயத்தில் சொல்லி கொண்டது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, நான் அப்படியே அபியாசப்படுவேன், விசுவாசிப்பேன், என்னை ஆட்கொண்டு இருக்கிறவர், என்னை தெரிந்திருக்கிறவர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார், செய்வார் சொல்லுங்க, அவர் செய்து முடிப்பார். தொடர்ந்து வாசிமா, 12வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம், நேரம் ஆயிடுச்சு. வீட்ல இருக்கும்போது படிச்சு கொள்ளை நோயினால் வாதித்து யாரப்பா 11வது வசனத்தை வாசிச்சிருங்க, அப்பதான் புரியும். கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் என் ஜனங்கள் இந்த ஜனங்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆமென். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்று மோசேயோட ஆண்டவர் பேசுறார். ஆனா நம்மால மோசே எப்பவுமே, ஏன்னா பெத்தவங்களுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை. என்ன மாதிரி 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சு கூட்டு வந்திருக்கான், பொண்டாட்டி பிள்ளைகளை கூட விட்டுட்டு. அப்படித்தானேங்க? பொண்டாட்டி பிள்ளைய மோசே விட்டுருந்தாரா இல்லையா? பைபிள் படிச்சுன்னா தெரியும். பொண்டாட்டி புருஷனை என்ன, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுருந்தாரு. மாமனார் கூட்டிகிட்டு வருவாரு, பார்ப்பாங்க, முத்தம் கொடுப்பாரு, பேசுவாரு, திருப்பி என்ன செஞ்சிருவாரு, கூட்டிகிட்டு போயிடுவாரு. ஊழியத்துக்கு இடரில்லாத ஒரு குடும்பமா மோசையுடைய மாமனார் தன்னுடைய வாழ்க்கையில, மோசையுடைய வாழ்க்கையில இருந்தார். அதுக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருவோமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை மாமனார் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏய் அங்க போயிருக்காண்டி, அங்க என்னத்தையாவது ஓட்டிக்கிட்டு வந்துடாம, கண்டிப்பா ஓட்டிட்டு வந்துருவாங்க. அங்க போயிருக்காடி, அங்க யாரையாவது கூட்டிட்டு வந்துடாம, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். அதுல 18வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே மோசே 16வது வசனம் வரைக்கும் 17வது வசனம் வரைக்கும் விழுந்து ஜெபம் பண்றாரு. அப்ப அழகா சொல்லுவாரு, எப்ப போடா உன் தொல்லை எனக்கு தாங்க முடியலன்ட்டு, சரி நான் அவர்களை மன்னித்தேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 30வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிமா, நல்லா இருக்கும் பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் அப்படி உரைச்சிச்சிங்க எனக்குள்ள. ஏன்னா இப்போ கூட ஏதாவது ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டோம்னா, எந்த மனுஷனாவது கொடுக்கலைன்னா, எந்த மனுஷனாவது ஊழியத்துக்கு தரக்கூடிய ஸ்பான்சரை நிப்பாட்டிட்டாங்கன்னா, பின்மாற்றத்தின் ஆவி எனக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. சொல்லி 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 புதுசா ஒருத்தர் போன இடத்த 10 பேத்த நிரப்ப வைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வரணும். அதை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வாசிங்க 30வது வசனத்தை வாசிங்க. எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். பாத்தீங்களா? நீங்க அது கொஞ்சம் மேல படிச்சு பாத்துக்கங்க. 25ல இருந்து, எவன் போவான் என்று தன்னுடைய வாயினால் அறிக்கை பண்ணினானோ அவன் மட்டும்தான் போவான். எவன் போக முடியாதுன்னு வாயினால சொன்னானோ அவனால போக முடியாதுன்னு கர்த்தர் சொல்லவும் செஞ்சாரு. அவர்களால் போகவும் முடியவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பிரயாணத்தை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு அழகான ஒரு பிரயாணம், ஒரு இனிமையான ஒரு பிரயாணம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிரயாணம். குடும்பத்தை நடத்துகிறோம், குடும்பத்தை கட்டுகிறார் ஆண்டவர். அந்த குடும்பத்தை கட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ நிர்வாகம் பண்ணுப்பான்னு புருஷனா மனைவியா அவங்க கையில கொடுக்கிறார்.
நல்ல பிள்ளைகளை பெற்று நல்லபடியா வளர்க்க முடியும், படிக்க வைக்க முடியும் சொல்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலும் உலகமெங்கிலும் பிள்ளைகளை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், எதுக்கு தான் இதை பெத்தணும், எதுக்கு தான் இதை வளர்த்தணும் சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், என் கணவன் எனக்கு பாரம் இல்லை, என் மனைவி எனக்கு பாரம் இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு பாரம் இல்லை, நான் வச்சிருக்கிற ஊழியம் எனக்கு பாரம் இல்லை, நான் வச்சிருக்கிற தொழில் எனக்கு பாரம் இல்லை. என் தேவனாலே நடத்த உதவி செய்ய முடியும் நம்புறேன், என் தேவனாலே ஆசீர்வதிக்க முடியும் என்று நம்புகிறேன், என் தேவனாலே ரெண்டத்தனையாய் பெருக பண்ண முடியும் என்று நம்புகிறேன். வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க அந்த பிரயாணத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க மோசையோட இருந்தபோது இந்த ஜனங்கள் எத்தனை முறை ஆண்டவரை கோபப்படுத்தினாங்கிறத கூட அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காராம். அதுல போட்டிருக்கு எத்தனை முறைன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? 10 முறை என்னை கோபப்படுத்தினார்கள். அந்த வசனம் இருக்காமா? வசனம் இருக்கா? 10 முறை என்னை கோபப்படுத்தினார்கள். அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்து வாசிமா. நான் சொன்னா மனசுல இருக்காது, எடுத்து வாசிங்க. நல்லா இருக்கு பாருங்க. 14வது அதிகாரத்திலே அவர் சொல்றாரு பாருங்க, என்னை 10 முறை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கோபப்படுத்திட்டாங்க. 2 ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம். இங்க ஒருத்தன் சொல்றான் பாருங்க, வாயை திறந்து சொன்னதன்படியே நடக்கும்ங்கிறதுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போறேன். இனிமே நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 12வது புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து, சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து வழியாய் விழுந்து, கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். வியாதி நீங்கி பிழைப்பேனா, அப்படிதான். எனக்கு இது கிடைக்குமா? கிடைக்காது. எனக்கு இது கிடைக்கும்னு சொன்னா கிடைக்கும், எனக்கு இது கிடைக்குமா? கிடைக்காது. எங்க தமிழம்மாட்ட போய் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. மெதுவாக தான் கிடைக்கும். அந்த அம்மா செல்லில் 2 ஸ்டேட்டஸை போட்டுட்டு அப்புறம் தான் ஜோறு ஓடுவாங்க. சாப்பாடு வேணும்னு கேட்டாதான் சாரி பாஸ்டர் அப்படின்ட்டு வருவாங்க. நடக்கிற பிராக்டிக்கல். அப்பாலாம் சொல்லலை நான், எல்லா வீட்லையும் நடக்கும். எல்லா வீட்லையும் நடக்குதா இல்லையா? ஜீவா கிளம்புவோமா அப்படின்னா தான் கிளம்புவோம். கிளம்பிடுவோமாடா அப்படின்னா அவன் 2 ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். உண்மையா பொய்யா? வியாதி நீங்கி பிழைப்பேனா, வார்த்தை பாருங்க, வார்த்தை. சரி வாசிமா. பிழைப்பேனா என்று எக்ரோனின் குமாரனாகிய பாகால் சேபுவினிடத்தில், எக்ரோனின் இருக்கிற தேவனாகிய குமாரனிடத்திலே பாகால் சேபுவினிடத்திலே போய் நீ விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இவனுக்கு எவ்வளவு அழகான ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்திருந்தாரு, ராஜ பதவியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் மறந்துட்டான். கட்டில இருந்து கீழே விழுந்தவனே, நான் பொழப்பனாயா, நான் பொழப்பனாயா. என்கிட்ட ஒரு அம்மா சொல்லிச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, என்னைய கொண்டு வந்து இப்படி தன்மந்திரியில போட்டியனே, நான் வீட்டுக்கு வருவேனானே. இன்னைக்கு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கு, கையை தட்டிக்கிட்டு. கர்த்தருக்கு தோத்திரம். கரங்களை தட்டுங்க. நான் சொன்னேன், திரும்ப நீங்க வருவீங்க, திரும்ப உங்க வீட்டில் வந்து சந்தோஷமா இருப்பீங்க, திரும்ப உங்க பிள்ளைகளுக்கு சாதம் வடிப்பீங்க, சாப்பிட கொடுப்பீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வருஷமும் 3 ஆகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வேலையை எல்லா பேருக்கு மத்தியில் நல்லா செய்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, 10 பேர் வந்தாலும் சமைச்சு போடுற அளவுக்கு பலனை கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டியா சும்மா உட்காந்துருக்காதீங்க. கேட்குறேன், நான் பழைப்பானா? நான் பழைக்க மாட்டேனா? போய் விசாரிச்சுட்டு வாப்பா. என்ன நடக்குது? 15வது வசனத்தை வாசிப்போம். 15வது வசனத்தை, அதே அதிகாரம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 15, 16. சீக்கிரமா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று நீ எக்ரோனின் தேவனாகிய இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று எக்ரோனில் இருக்கிற பாகால் செகுலிடத்திற்கு விசாரிக்க ஆட்களை அனுப்பினாயா? ஆகையால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்குவதில்லை என்றான். அதே போல அவன் என்ன செய்தான்? செத்து போனான். இன்னைக்கு உங்க வாயில என்ன வார்த்தை வரப்போகுது? இந்த சனியனை கட்டி
இந்த மனுஷனை கட்டி சண்டால பத்திகளா என்னைய சொல்றாங்களா போட்டு போன வீட்டுக்காரனை சொல்றாங்களான்னு தெரியல. சண்டால போய் முடிக்க மாட்டான் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாரும் முழிச்சிருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுது பாருங்க. நான் பொழப்பனா, நான் பொழைக்க மாட்டேனா அங்க சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன அவன் விசுவாசிக்கவும் இல்லை, அவன் பொழைப்பான்னு அவன் வாயை திறந்து சொல்லவும் இல்லை. அதனால் நீ போய் தைரியமா என்ன செய்ய, யாது நீங்காதுப்பா, பொழைக்க மாட்டாப்பான்னு சொல்லு அப்படின்ட்டாரு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் சொல்லுகிற சொற்கள் நிச்சயமா சொல்றேன், ரொம்ப 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 கவனித்து சொல்லப்பட வேண்டியவர்களாக இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போகாமல், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்னதான் உங்களுக்கு சில நேரங்களில் தொழிலில் வீழ்ச்சி வந்தா கூட, இல்லை இல்லை திரும்ப என்னை கட்ட அவரால் முடியும், திரும்ப என்னை உருவாக்க அவரால் முடியும், திரும்ப என்னை நடத்த அவரால் முடியும், திரும்ப என்னை தாங்க அவரால் முடியும். கேளுங்க, இந்த மோசஸ் மாரியப்பன் எத்தனை அடிபட்டாலும், எத்தனை உதப்பட்டாலும், எத்தனை பேச்சை கேட்டாலும், எத்தனை ஏச்ச கேட்டாலும் 27 வருஷம் இந்த ஊழியத்தில் நிற்கிறேன்னா, என் தேவனுடைய வார்த்தையை சுதந்திரிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் என் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறதையும் என் தேவனால் தர முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். நிச்சயமா என்னால் எத்தனை சாட்சி சொல்ல முடியும். தம்பி திலீப் உங்களுக்குலாம் தெரியும், கீபோர்டு வாசித்து நல்லா பாடுவார். கையில் 1 ரூபா கூட இல்லை. நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கீபோர்டு எப்படியாவது நான் வாங்கியே ஆகணும் அங்கள், எப்படியாவது வாங்கியே ஆகணும் அங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். எனக்கு அந்த தம்பியை பற்றி தெரியும், அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை பற்றி தெரியும். அவர் ஊழியத்துக்கு போனாதான் அவங்க வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் போன மாதம் சொன்னதன்படியே 1,20,000 ரூபாய்க்கு XS 920 வாங்கிட்டாரு. கையா தட்டுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நான் பெரிய ஒரு சத்தியத்தை இந்த உபவாச கூட்டத்தில் சொல்லல. எவனாயினும் அந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் கடல்ல விழும் என்று தன் இருதயத்துக்குள்ள சந்தேகப்படாம சொன்னா அது நடக்கும் நடக்கும் நடக்கும். தாவீது தான் சொன்ன, ஏயா இவனை பார்த்து நீ பயப்படுற? பெரிய பெரிய கரடி, பெரிய பெரிய சிங்கத்தை எல்லாம் நான் பார்த்துட்டேன். இந்த கோலியாத்து எத்தனை ட்ரெஸ் வேணாலும் போட்டிருக்கட்டுமே, எம்மாத்திரம் நான் முடிஞ்சு தூக்கிட்டான் டப்புன்னு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். யாக்கோபு பாத்தீங்கல்ல, எத்தனை இருந்தவன் தான், அழுது கொண்டு இருந்தவன் தான், அண்ணனுக்கு பயந்து கொண்டு இருந்தவன் தான். ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன? என் தகப்பனுடைய தேவன் என்னை நடத்துவார். சொன்னா நடத்திட்டார்ல, நடத்திட்டார்ல, இன்னைக்கு உங்களை நடத்துவார்ல. அதே 2 ராஜாக்களின் புத்தகத்தில் இன்னொரு காரியம் இருக்கு. யார் காரியம்? நாகமான் காரியம். என்னாச்சு? இங்க போனா அது எத்தனை அதிகாரம் சொல்லுங்க பார்ப்போம்? 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 3வது வசனம் 5வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அவர் சொல்றா பாருங்க, இங்கே போனா என் வேலைக்கார், என் ராஜா எங்க தீர்க்கதரிசி கிட்ட போனா அவர் பழைப்பாரு. அந்த வார்த்தையின்படி அவர் போனாரு, பொழைச்சதையும் நீங்க பாக்குறீங்க. அப்ப நீங்க உங்க வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தையா இருக்க போகுது? பொழைக்கக்கூடிய வார்த்தையா, உழைக்கக்கூடிய வார்த்தையா, உழைக்கிறதுக்கு சுகம் தந்திரக்கூடிய வார்த்தையா, மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிற வார்த்தையா இருக்கா? இப்பவும் அவர் என்னவாயா எங்கிட்ட இருந்தோ அவருக்கு வந்துருதுயா, எத்தனை மழை பெஞ்சாலும் எங்கிட்டாவது யாராவது கொடுத்துடுறாங்க ஐயா, கூட்டத்தை நடத்தி விடுறாருயா. நான் நடத்ததான் செய்வேன். நீங்க இப்படியே நாக்கையும் உதடியும் திறந்து சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் அவரோடு சொன்னதை நடத்துவேன்னு சொன்னான்னா, எவனாயினும் இருக்கிற இடத்துல என் பேரையும் நான் போட்டுப்பேன், நான் சொல்லுவேன், எனக்கு நடக்கும்னு சொல்லுங்களேன், நடக்கும். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கும், செவுட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இதுல ரொம்ப அழகா நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாக்கை பத்தி எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்கோம். நம்ம இதுல பல தலைப்புகளிலே பல மெசேஜ்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், யூடியூப்ல போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த காரியத்துக்கு தேவையா இருக்கிற ஒரு வசனம் யாக்கோபு 3:11 கொஞ்சம் வாசிங்கம்மா. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து, ஒரே ஊற்று. வாய் யாருக்கா? 2 வாய் இருக்கா? 2 வாய் இருக்காங்க?
இருக்கு, சில பேருக்கு இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு மேல பாத்தீங்களா? ஆனா தேவன் தந்தது ஒரே வாய். அது எதுக்கு? அது எதுக்கு? அவரை துதிக்கணும். எப்படி? துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாதே என் இயேசையா, உம்மை அன்றோ பற்றி கொண்டோம் உலகத்தில். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்கய்யா. துதிக்கிறதுக்கு தான் இருக்கு. நம்ம ஆளு துதிக்கிற வாயிலேயே மற்றவனை மிதிக்கிறது. சரி, வாசிச்சிருங்க வசனத்தை, இல்லைன்னா எனக்கு வலிக்க வச்சிருவீங்க நீங்க. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீர் சுரக்குமா என் சகோதரரே. அப்ப பொம்பளையெல்லாம் ரொம்ப ஞானமா பேசுறீங்க, அப்படித்தானக்கா? முதல்ல உங்களுக்கு தான் வாயே சும்மா இல்ல, உங்ககிட்ட தானே வந்துச்சு. ஏக்கா ஏக்கா, நீ மட்டும் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா பூலோகமே பரலோகமா தெரியும். சரி, வாசிருங்க. அத்தி மரம் ஒளிவு பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிற எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட. சரி, இதெல்லாம் போன அடுத்த காரியத்துக்கு போயிடும். ஆனா இங்க சொல்றாரு, ஒரே ஊற்றுல இருந்து என்ன செய்யக்கூடாது? நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் பறக்க கூடாது. துதிக்கிற நாவுல நீ மற்றவனை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. கிடைக்கும் என்று விசுவாசிக்கிற வாயில் அறிக்கை பண்ணுகிற வார்த்தைக்கு பக்கத்திலேயே என்னமோ ஜெபம் பண்ணிருக்கேன், ஒரு 8 போய் பார்த்துட்டு வாரேன். தினகர் ஐயா தான் இதை பத்தி சொல்லும் போது ஒரு ரொம்ப வேடிக்கையான கதை சொல்வார். ஒருத்தன் போய் ஒருத்தன் கேட்டானா, ஐயா ஒரு விசேஷம் வைக்கணும், நல்ல நாளா சொல்லுங்கன்னு. அந்த ஆளு சொன்னாரா, திங்கக்கிழமை வேண்டாம், திங்களோ மங்களோன்னு போயிடும். செவ்வாய்க்கிழமை வேணாம், செவ்வாயோ வெறுவாயோன்னு போயிடும். புதன்கிழமை வேணாம், புதனோ மதனோன்னு போயிடும் அப்படின்னாரு. வியாழனு வேண்டாம், வியாழனோ பாலோன்னு போயிடும். வெள்ளியோ கல்லியோன்னு போயிடும். சனி கேட்க வேண்டியதே இல்லை, அது ஏற்கனவே சனியை முடிச்ச நாள். ஏதாவது காலண்டர்ல இல்லாத நாளா பார்த்து வையின்னு சொன்னார். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம வாயில எதை பேசுகிறோமோ அதைத்தான் நாம் என்ன செய்வோம்? சுகந்தரிப்போம். அதான் அங்க அழகா இன்னொன்னு சொல்லியிருக்கல, உன் இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இங்க, உன் இருதயத்தில் ஏதாவது எவனாவது இது நடக்கும்னு சொல்ற விஷயம் எதுவோ அதை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது நடக்கும். நீங்க நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாயின் பலனினாலே புஷிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நல்ல விஷயங்களை சொல்லி சுகந்தரிக்கிறதுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம இங்க சொல்லும் போது நல்லா தான் சொல்லுவான், நல்லா இருந்துச்சியா பாட்டு, நல்லா இருந்துச்சியா மெசேஜ், நல்லா எப்படி எல்லாம் பேசினாரு அப்படின்பா. ஓயா, இதை விட எங்க பாஸ்டர் எப்படி பேசுவார் தெரியுமா? இதை விட எங்கால் எப்படி பேசுவார் தெரியுமா? பேசட்டும், நல்லா பேசட்டும். நீங்களும் நல்லா பேசுங்க, நல்லாவே பேசுங்க, நல்லாவே இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டருக்கு வந்துடுறேன், முடிக்கிற மேட்டருக்கு வந்துருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். அல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, கர்த்தர் யார் மீதும் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாருக்கும் கிருபை அளிக்கிற தேவன், எல்லார் மீதும் அன்பு கொள்ளுகிற தேவன். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிற தேவன். ஆகையினால நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏதோ பேசுறேன், ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணினதையே 10 முறை என்று கணித்திருக்கிற தேவன் நம்ம பேசக்கூடிய நம்முடைய அறிக்கைகளை என்ன செய்வாரு? கவனிப்பாரு. அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் எப்படி கேட்பாரு? கவனித்து கேட்பார். அதனாலதான் சங்கீதம் 139 தாவீது சொன்னார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் என்னோடு இருக்கிறீர். நான் பேசுகிறதற்கு முன்னாடி என்னுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் உள்ள கைகளிலே என்னை வரைந்திருக்கிறீர். சொன்னால, என் கருவை உன் கண்கள்
கண்டன, பேசினான், பயந்தான், வாழ்க்கையில் ஜெயித்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உண்மையாவே அவனை பத்தி அழகான ஒரு சாட்சி நம்ம ஏற்கனவே பிரசங்கிச்சிருக்கோம்ல. இந்த பச்சேபாலின் ஒரு பாவத்தை தவிர தாவீது ஒரு பாவமே என்ன செய்யல. அவ வாயினால கூட பாவம் செய்யலங்கிறது தான் நான் உண்மையாவே யோசிப்பேன். சால்வையை அறுத்துட்டு வந்து சொல்றான், என் தகப்பனேன்னு கூப்பிடுறான். நீங்க கூப்பிட முடியுமா? நான் எப்படி ஆள் தெரியுமாடா, நான் எப்படி ஆள் தெரியுமா பாத்தியா அப்படிமா. ஆனா அப்படி இல்லை. என்ன சொல்றான்? என் தகப்பனே. நம்ம வாயிலிருந்து சண்டை போட்டவங்களுக்கு விரோதமா கூட அவனும் மனம் திரும்பணும், அவனும் நம்ம கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், அவனும் நம்ம கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரணும். சொல்லியிருக்கீங்களா? நான் பரலோகத்துக்கு போவானாங்கிறதே கேரண்டி இல்லை. உண்மைதான். அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்காவது கொஞ்சம் நஞ்சம் கேரண்டி இருக்கான். எங்களை மாதிரி ஊழியக்காரங்க பாடுதான் ரொம்ப பாடாயிருமா. இதை விளங்குறதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்களே. பிஷப்பு, பாஸ்டர், இன்னொருத்தர் யாரு, சபை விசுவாசி போனாங்க. ஆண்டவர் விசுவாசியை பார்த்து ஒரு கார் கொடுத்து இந்த பூமியை சுத்திட்டு வாப்பான்னாரு. பின்னாடி பாஸ்டர் போனாரு, அவருக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாரு. பாஸ்டருக்கு ரொம்ப கோவம், ஏன்னா பாஸ்டர்னாலே கோவக்காரங்க, அப்படித்தானங்க? ஆமா, வதிலா கரெக்டா சொல்லிட்டாங்க. கைதட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு. நாளைக்கு நீங்க கேட்க வாங்க, எப்படி இருக்கு நான் பார்க்குறேன். அல்லேலூயா. கண்டிப்பா அப்படி இருக்காது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் கவனிக்கிறீர்களோ இல்லையோ, என்னை கர்த்தர் கவனிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கோவம். நான் மேடையை தட்டி, நான் பிரசங்க பீடத்தை தட்டி சத்தியம் சொன்னேன், நெஞ்சு வலிக்க கத்துனேன். என்கிட்ட சத்தியம் கத்த வயலுக்கு காரு, எனக்கு சைக்கிளா. அப்பதான் சொன்னாராம், பின்னாடி திரும்பி பாருப்பா, பிஷப்பு நடந்து வராரு அப்படின்னாராம். உங்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் பரலோகத்துக்கு இருக்கு, அதிகமா பேசுற எனக்கு தான் என்ன கிடைக்குன்னு தெரியல. ஆனாலும் என் ஆண்டவர் வார்த்தைகளை கவனிக்கிறவராக இருக்கிறபடினால் இதுவரை நான் விசுவாசித்த போதெல்லாம் என் அறிக்கை ஜெபத்தை கேட்டு இந்த ஆலயத்தை நடத்த பண்ணின ஆண்டவர், நிச்சயமா ஜெபித்து சொன்ன அத்தனை பிள்ளைகள் மத்தியிலும் சாட்சிகளை எழுப்பின ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப வாசித்து, இல்லை என் இருதயத்தில் இனி நான் சந்தேகப்படுகிற வார்த்தையோ அவிசுவாசமான வார்த்தைகளோ வராது என்று தீர்மானம் பண்ணி எவனாயினும் என்று சொல்லி இருக்கிறதே, ஆகையால் அந்த இடத்துல நான் நிற்பேன் என்று சொன்னான். நிச்சயமா நிப்பீங்க. பவுலுக்குரிய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்றதுக்கு நேரம் இல்லை. 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப போராட்டம். அவன் எந்த இடத்துலையுமே கர்த்தர் என்னை நடத்த மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டுருவார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் அவன் எங்கே கொண்டு போய் சேரணுமோ, எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லவும் ஆண்டவர் செய்தார். போகக்கூடாதுங்கிற தடையும் கூட அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஒரு இடத்துல காண்பித்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, அநேக தீர்க்கதரிசிகள் இது என் ஆண்டவரால் முடியும், என் ஆண்டவரால் நடக்கும், என் ஆண்டவரால் கிடைக்கும் சொல்லி விசுவாசத்தோடு அநேக விசுவாச பிள்ளைகள் மேல் கை வைக்கிறாங்க. சுகம் பெற்று, சாட்சி பெற்று, எழுப்புதல் நடந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியங்கள் விழுந்து போகாம இருக்குன்னா, இதை கேட்டு கேட்டு சோர்ந்து போகாம இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? அந்த வசனத்தை வாசிக்க போறோம். 11:23 திரும்ப வாசிப்போம். 11:23 மார்க் 11:23. எவனாயினும் இந்த இடத்துல தான் நீங்க உங்க பேரை போடணும். இந்த இடத்துல தான் உங்க பேரை போடணும். செல்வராணி ஆகிய நான் அப்படின்னு உங்க பேரை போடணும். எட்வின் ஆகிய நான், செல்வராஜ் ஆகிய நான் என் பேரை போட்டுப்பேன். மோசஸ் மாரியப்பன் ஆகிய நான், சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி 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 அறிக்கை பண்ணி என் இருதயத்தில் அப்படி கை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். வேணுங்கிறதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. கொடுங்க, வாசிங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். இது ரொம்ப முக்கியம். சொல்றதை விட முக்கியம் சந்தேகப்படக்கூடாது. லூக்கால உங்களுக்கு தெரியும்ல, ஐயரே நான் வரட்டுமான்னா வாப்பான்னாரு. லேசா சந்தேகம் வந்துச்சு, ஐயோ நான் முடிஞ்சும் போக தெரிஞ்சு. பார்த்துருக்கீங்களா பேதுருக்கு நடந்திருக்குது. இது ரொம்ப முக்கியம். சரி, சொல்லத்தானே சொல்லியிருக்காரு, அப்பப்ப சந்தேகமும் பட்டுக்கிருவான், அப்பப்ப சொல்லிக்கிருவான், அப்பப்ப நடக்கும், அப்பப்ப நடக்காது. எப்படி வேணும்? எப்பவுமே நடக்கணுமா? எப்பவுமே அற்புதம் நடக்கணுமா? இல்ல எப்பமாச்சும் ஒரு தடவை அப்பப்ப இந்த மழை சீசன் மாதிரி வந்துட்டு போனா போதுமா? எல்லா நாளும்
என் தேவன் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன், உங்களோடவே இருக்கிறேன்னு சொன்ன தேவன், உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு திட்டம் தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? வார்த்தைகளை மாத்தி பரட்டி போட்டு பேச கூடாது. வாசிங்க. சந்தேகப்படாமல், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, எவைகளை, இது ரொம்ப முக்கியம் சிஸ்டர், இது ரொம்ப முக்கியம். எத்தனையோ முறை படிக்கிறோம், ஆனா இன்னைக்கு இத கான்பிடென்ட்டா அப்படியே நம்பிக்கையோட கேட்டுக்கொள்ளப்படும் போது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆமென். இன்னைக்கு போறீங்களா விசுவாசத்தோட? நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிக்கிற எல்லா குடும்பத்திலும் இதுவரைக்கும் இருந்த மாறாவின் கசப்புகள், இதுவரைக்கும் இருந்த சாம்பலின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தில் எனக்கு ரெண்டத்தனையாக பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். என் கண்ணீருக்கு பதிலாக என் களிப்பாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறார். எனக்கு ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என்னை பாட வைக்கிற தேவன் இருக்கிறார் சொல்லுங்க. லங்ஸ்ல சளி இருக்கட்டும், கேன்சர் ப்ராப்ளம் இருக்கட்டும், கிட்னி டயாலிசிஸ் பண்ணட்டும், முட்டி எலும்பு தேஞ்சு இருக்கட்டும், நரம்பு தளர்ச்சி வந்திருக்கட்டும், எல்லாவற்றிலும் என் தேவனால் சுகம் பெறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா இன்னைக்கு நீங்க வைக்கிற ஒரே ஒரு காரியம், எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அறிக்கை செய்து அதிலே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அதை என்ன செய்ய முடியும்? சுகந்தரிக்க முடியும். ஒரு சைக்கிள் வாங்குவேன் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை தீர்மானம் எடுத்துருச்சுன்னா, அப்ப வாங்கி கொடுக்கிற வரைக்கும் அந்த சைக்கிள் என்ன செய்ய மாட்டேங்குது? அடுத்த வீட்டை நோண்டியாவது அந்த சைக்கிள் நமக்கு வர வச்சிருது. ஆனா பெரிய வயல ஆன பின்னாடி தான் எத்தனை தடவை அப்பா கிட்ட கேட்கறது. ஆனா நான் சொல்றேன், கேட்கிறவ எவனும் தான் பெற்றுக்கொள்வான் என்றால், நீங்க கேட்ட காரியத்தை தொடர்ச்சியா ஆண்டவரிடத்துல கேட்டால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமா அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும், வரும்னு நான் நம்புறேன். எத்தனை குடும்பம் இல்ல இதுவரைக்கும் நான் சின்ன சின்ன நேரத்துல கேட்காம மறந்துருப்பேன், இன்னைக்கு எனக்கு தேவையான காரியத்தை இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க போறேன், நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. மழையை பார்த்து பெய்ந்து போகும்னா நடக்கும்னா, எனக்கு ஒரு வீடு கொடுக்க அவரால் முடியும், எனக்கு ஒரு நிலத்தை கொடுக்க அவரால் முடியும், எனக்கு ஒரு பிசினஸ் கொடுக்க அவரால் முடியும், எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலையை கொடுக்க அவரால் முடியும், என் பிள்ளைக்கு 2வது குழந்தையை கொடுக்க அவரால் முடியும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே, இது ஒரு பெரிய சத்தியமா சின்ன சத்தியமானு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொன்னதுதான் நடக்கும். அன்னைக்கு காலேப்பும் எப்பனேவும் சுகந்தரிப்போன்னு சொல்லி விசுவாசித்தபடினால் சுகந்தரித்து பங்கிட்டதையே நாங்க பார்க்கிறோம். அதே சமயத்துல என்னை கருணைப்படுத்தினவங்க, கஷ்டப்படுத்தினவங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கன்னு சொன்னவங்க வனாந்தரத்துல அழிந்து போட்டதையும் நாங்க பார்த்தோம். நாங்க அழிவதற்கு அழைக்கப்படல, சுகந்தரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றேன், யாரெல்லாம் உங்க இருதயத்துல என் கணவன் சுகம் பெறுவார்னு சொல்றீங்களோ, என் கணவனால பிசினஸ் மறுபடியும் செய்ய முடியும் நம்புறீங்களோ, என் பிள்ளைங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போகும் நம்புறீங்களோ, என் பிள்ளைங்க வாங்கி இருக்கிற கடனை அடைப்பதற்கு என் தேவனால புதிய வழிகளை திறந்து கொடுக்க முடியும் நம்புறீங்களோ, என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கிற அந்த பிசாசின் போராட்டம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி உங்க இருதயத்தில் அறிக்கை பண்ணி சொல்றீங்களோ, உன் வாயை விரிவாய் தர என்று சொன்ன தேவன், நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன், நன்மை வழங்காது இருப்பேனோ என்று சொல்லி கேட்டிருக்கிற தேவன், அன்றைக்கு நாகமான் அங்கே போனால் சுகம் பெறுவாள் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் போவேன் என்று சொன்னதன்படி அந்த வார்த்தையை அப்படியே நம்பி போன அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்ல, அவனுக்கு பராக்கிரமசாலியாய் திறமைசாலியாய் இருந்தாலும் ஒரு சிறு பெண்ணின் சொல்லை அப்படியே நம்பி அப்படியே சொல்லி கேட்டு போன அவனுக்கு அற்புதம் நடந்தது. நிச்சயமா உங்க குடும்பத்தில் நடக்கும். நெகேமியாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அவன் ஜெபித்து, என் கர்த்தர் எனக்கு இந்த அலங்கத்தை கட்ட எனக்கு பலன் கொடுப்பார், இந்த ஆலயத்தை கட்ட எனக்கு பலன் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு தன் இருதயத்தில் சொல்லி கொடுத்து போகிறான், சொல்லி கொண்டு போகிறான். விழுந்து போன எருசலேம் தேவாலயம் மறுபடியும் அலங்கம் கட்டப்பட்டதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு சொல்கிறேன், விழுந்து போய்விட்டது, பிரிந்து போய்விட்டது, முடிந்து போய்விட்டது, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இனி என் வாழ்க்கையில் என்னாகும், வயதுகள் சென்று விட்டது, காலங்கள் சென்று விட்டது, யார் யார் எதை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன எல்லாவற்றையும் என் தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். அந்த ரங்கங்களில் ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவன். ஆகையினால் என் இருதயத்தில் சொல்லும் போது நான் இச்சிக்கிற காரியத்தை, நான் விரும்புகிற காரியத்தை எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், அன்றைக்கு காலேப் சுகந்தரித்ததை போல, அன்றைக்கு யோசுவா சுகந்தரித்ததை போல, ஓ ரீபா ஷதா ரபா லா பா 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 பா, கர்த்தர் உங்களை சுகந்தரிக்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்லல, எத்தனை பேர் சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்க? என் இயேசு கிட்ட சொல்லுங்க, நான் இருதயத்தில் சொல்ற சொல்லலாம் அப்படியே என் தேவன் எனக்கு நிறைவேற்றி கொடுக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சந்தேகப்படாம என் வியாபாரம் செய்வதற்கு எனக்கு முதல் கிடைக்கும், நம்பி போவேன், போற இடத்துல கிடைக்கும். தொழில் நடக்கும், நம்பி போவேன், தொழில் நல்லா நடக்கும். வீடு கட்டி முடிப்பேன், நம்பி போவேன். கர்த்தர் நம்பிக்கையோடு நான் திரும்பி வந்து சாட்சி சொல்லும்படி எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. இந்த உபவாச கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான பிள்ளைகளே, நீங்க இந்த வசனம் தெரியலன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நிச்சயமா தெரியாத வசனத்தை நான் பிரசங்கிச்சுட்டேன், பெரிய திறமசாலின்னு சொல்ல மாட்டேன். ஆனா இருதயத்தில் சொல்லி 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 அறிக்கை பண்ணியே உங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை வாங்கி உங்கள் ஜெபங்களால் இந்த ஊழியத்தை நடத்த முடியும் என்றால், அதே கிருபை, அதே இரக்கம், அதே தயவு, அதே மேன்மைகளை இன்றைக்கு உங்களுக்கும் என் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாறுத்தரம் செய்கிறவர், மன்னிக்கிறவர், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர், உங்களை தாங்குகிறவர், உங்களை தப்புவிக்கிறவர், உங்களை விடுதலை தருகிறவர் என்று சொல்லி 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 என்னோடு சேர்ந்து அறிக்கை பண்ணி அப்படியே ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். இன்றைக்கு 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 என் அவிசுவாச வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். என் கணவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாச வார்த்தை வெளியே போகட்டும். என் மனைவிக்குள்ள இருக்கிற அவிசுவாச வார்த்தை வெளியே போகட்டும். என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அவிசுவாச வார்த்தை வெளியே போகட்டும். என் அலுவலகத்தில் இருக்கிற அவிசுவாச வார்த்தைகள் வெளியே போகட்டும். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அவிசுவாச வார்த்தைகள், பரியாசனம் பண்ணுகிற வார்த்தைகள் வெளியே போகட்டும் சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு போங்க. எவனாயினும் சொல்லியிருக்கு, நான் அந்த இடத்துல நிற்பேன், அந்த இடத்துல என் பேரை போடுவேன், எனக்கும் நடக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், விசுவாசித்து வார்த்தையில அறிக்கை பண்ணி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துகிற நாம் அநேக சாட்சிகளை பெறுவோம். உங்க குடும்பத்தில் வரும். அந்த விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட அன்றைக்கு எப்படி கானான் தேசத்துக்குள்ள அவருடைய சந்ததிகளும் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதை போல இருதயத்தில் சொல்லிக் கொள்கிற வார்த்தைகளை தேவன் கவனித்து கேட்கிறவர், அதை சொன்னபடியே செய்கிறவர். ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும், தாவீதுக்கும், எலியாவுக்கும், எலிசாவுக்கும், அநேக தீர்க்கதரிசிகளுக்கும் செய்த தேவன் எனக்கும் செய்வார். விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய போகிறேன். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்பி விசுவாசித்து இந்த ஊழியத்தில் ஒரு அழகான அலுவலகத்தையும் ஒரு அழகான சேர்ச்சையும், ஆண்டவரே அழகான பிள்ளைகளை வளர்க்கும்படி நீர் கிருபை கொடுத்தீர். அதையே இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தை ஒரு சாட்சியாக, ஒரு சத்தியமாக வைத்திருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதன்படி என் இருதயத்தில் நான் சொல்லும் போது என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரம், என் பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி, என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய திருமண வாழ்வு, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலைகள், என் குடும்பத்தில் இழந்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரால் செய்ய முடியும் என்று விசுவாசிப்பேன். நான் சொல்வேன், நடக்கும் என்று இதை பார்த்து சபையிலே கலந்து கொண்டு அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் நீங்க சாட்சிகளை எழுப்பி உங்க கிருபையினாலும் உங்க இரக்கத்தினாலும் நடத்தினீர் என்பதை கேட்டு தொடர்ந்து துதிக்க, தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. இதுவரை நடத்தினது என்னால் அல்ல, இதுவரை பேசினது நான் அல்ல ஆண்டவரே. ஆகையினால் எந்த சத்ருவும் இதை பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் விளைய செய்த கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246,482, IFSC கோட்
SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.